லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜென்டில் உமன் படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். லிஜோ மோல் அப்புறம் லாஸ்லியா நடிப்புல இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் ஜென்டில் உமன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் கதை. லிஜோ மோல் ஒரு குடும்ப பெண்ணா காட்டுறாங்க. அவங்களுக்கு அப்போதான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. தன் கணவரோட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அப்போ சொந்தக்கார பொண்ணு ஒரு இன்டர்வியூ சென்னைக்கு வருது. அதை நான் இங்கே தங்க வச்சுக்கிறாமா என்ன அப்படின்னு தன்னோட கணவர்கிட்ட கேட்குறாங்க. தாராளமாக தங்க வச்சுக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்குமே அவங்க கணவர் நல்லவர் மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு தங்குது. இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தா தான் தெரியுது நம்ம தலைவர் கொஞ்சம் காஜி பூச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்க பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் சில்மிஷம் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம், அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நகருது அப்படின்னா இந்த படத்தோட கதை. இந்த மொத்த படம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் ஓடுது. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, மலையாளத்தில் ஒரு சில படங்கள் வந்தால் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசுவோம். அதே மாதிரி தான் சொல்கிறேன். இந்த படம் நீங்கள் தாராளமாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களை உண்மையிலே சர்ப்ரைஸ் பண்ணோம். நம்ம சில படங்கள்லாம் பார்ப்போம், பார்த்தா திடீர்னு நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த படமும். லிஜோ மோல் அவங்களோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பாபநாசம் டைப்பான ஒரு கதைன்னு சொல்லலாம். ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை மறைக்கிறது தான். உண்மையிலேயே ஜென்டில் உமனாகவே பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டரை. படத்தில் நிறைய நம்ம பேப்பரில் அன்றாட படிக்கிற விஷயந்தான் படத்தில் நிறைய விஷயங்கள் வருது. முக்கியமாக சொல்லணும்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஊரில் தன் மனைவியை கொன்று குக்கரில் சமைத்த கணவர் பற்றி ஒரு கதை படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயம்லாம் இதில் வருது. அதனால் நம்மளுக்கு நெருக்கமாகவே இருக்குது. நம்ம அன்றாடம் பேப்பரில் படிக்கிற சில விஷயங்களை டைரக்டர் அழகாக காட்சி அமைப்பில் பண்ணியிருக்காரு. அதனால் இது தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தில் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி தான் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. சில இடத்துலலாம் நம்ம நல்லா சிரிக்க வைக்கிறாரு. அவர் என்னடா ராஜீவ் காந்தி முதல் 2 சீன் பார்க்கும்போது தான் கொஞ்சம் இவருக்கு நடிப்பு வரலன்னு தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கதையோடு பயணித்து சில அவரோட அரசியல் எதிரிகளாக வேறு இதில் கலாய்ச்சி விட்டுருக்காரு. அந்த சீன் எல்லாமே நல்லாவே இருக்குது. மொத்தத்தில் ஜென்டில் உமன் உண்மையிலே அவங்க 2 பேர் லாஸ்ட்லியாவும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. 2 பேருமே ஜென்டில் உமன் தான். எத்தனையோ ஜென்டில் மேனை பார்த்துருப்போம். நீங்கள் ஜென்டில் உமனை பார்க்கணுன்னா தயவுசெய்து இந்த படத்தை போய் பார்க்கலாம். இது ஒரு நல்ல படம். இந்த படத்தை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்கள்லாம் வரும். தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.